ஸோ ஏ மாமியாரும் ஏ மருமகளுக்கும் ஆகவே ஆகாது. அது வெவ்வேறு குடும்பம்னா பிரச்சனை இல்லைங்க, தூரத்துறவுனா. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நம்ம ஊர்ல வந்து ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிறந்த நேரத்தை வச்சு அவங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு இவங்க இந்த மாதிரி குணாதிசயங்களோட இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த நல்லது நடக்க போகுது, இந்த கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதை வச்சு கல்யாணத்துக்கு கூட பொருத்தம் பார்க்கறது இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு பிறந்த தேதி வச்சு பொருத்தம் பார்க்கறாங்க. சார் நம்ம ஊர்ல ராசி நட்சத்திரம்னா ஜப்பான் நாட்டில் என்ன பண்றாங்கன்னா இதே விஷயத்தை ஏபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிளட் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளட் குரூப்புகள் வச்சு டிசைட் பண்றாங்க. இந்த பிளட் குரூப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த பிளட் குரூப் உள்ளவங்க இந்த பிளட் குரூப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது போன்ற பல விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. பல வருடங்களாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியோட முடிவை வச்சு இதை பண்றாங்க. ஜப்பான்ல இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு இந்த பிளட் குரூப் இருக்கா, நீங்க வேலைக்கு வரலாம், இந்த பிளட் குரூப் இருக்கா, உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும், நீங்க வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆழமா ஆராய்ச்சி தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் உலகம் முழுக்க மற்ற நாடுகள்லாம் ஏத்துக்கல. இதை வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பல. எப்படி நம்ம ஜோசியத்தை நம்புறோம், பல நாடுகள் அதை நம்புறது இல்லையோ, அதே மாதிரி ஜப்பான் வந்து இந்த பிளட் குரூப்பை நம்புறாங்க, மற்ற விஷயங்களை நம்புறது இல்லை. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது பொருந்தி போறதுனால கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஏபிஓ பிளட் குரூப்னா என்ன, யாருக்கு என்ன ரத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு வருது இல்லையா, இந்த RH குரூப் பாசிட்டிவ் நெகட்டிவ், அது பிறக்க போற குழந்தைய பாதிக்கும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்னது இது ஏ பிளட் குரூப்னு ஒன்று இருக்கு, பி பிளட் குரூப்னு ஒன்று இருக்கு, ஏபி பிளட் குரூப்னு இருக்கு, ஓ பிளட் குரூப்னு இருக்கு. சோ இந்த 4 விஷயங்கள் எதை வச்சு தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, நம்ம ரத்தத்துல வந்து ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு அணுக்கள் இருக்குங்க. இந்த ஆர்பிசி அப்படிங்கிற சிகப்பு அணுக்கள் இருக்கும். அடுத்தது நம்ம ரத்தத்துல WBC அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை ரத்தம் இருக்கும். அடுத்து பிளேட்டிலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கும். சரிங்களா? இந்த RBC WBC பிளேட்லெட் இதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்துல வந்து ஒரு 45% இருக்குன்னா மீதி இருக்கிற 55% என்ன தெரியுங்களா, அது வந்து ஒரு தண்ணி. அந்த தண்ணியை தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏ பிளட் குரூப் இருக்குன்னா அந்த ஏ பிளட் குரூப்போட ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா மருமகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க ஏ அப்படிங்கிற ஒரு மருமகள் இருக்கிறாங்க. ஸோ மருமகள் இருந்தாலே யார் இருக்கணும், மாமியார் இருக்கணும். மாமியார் எங்க இருக்கிறாங்கன்னா பிளாஸ்மால இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய மாமியார் யாருன்னு கேட்டீங்கன்னா பி மாமியார். ஸோ இப்போ ஏ பிளட் குரூப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட ஆர்பிசில ஏ அப்படிங்கிற மருமகள் இருக்கிறாங்க, பிளாஸ்மால வந்து பி அப்படிங்கிற மாமியார் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பி பிளட் குரூப் இருந்துச்சுன்னா உங்களோட ஆர்பிசில உங்களோட சிவப்பு அணுவில் வந்து பி அப்படிங்கிற மருமகள் இருக்கிறாங்க, பிளாஸ்மால ஏ அப்படிங்கிற மாமியார் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஏபி, உங்களோட ஆர்பிசில இப்போ 2 மருமகள் இருக்கிறாங்க, ஏ மருமகளும் இருக்கிறாங்க, பி மருமகளும் இருக்கிறாங்க. ஆனா பிளாஸ்மால மாமியாரே கிடையாது, 2 மாமியாருமே கிடையாது. இப்போ பி மாமியாரும் கிடையாது, ஏ மாமியாரும் கிடையாது. வெறும் ஏ மருமகள் பி மருமகள் மட்டும்தான் இருப்பாங்க ஏபி ரத்த குரூப் இருந்துச்சுன்னா. அடுத்து ஓ பிளட் குரூப். இப்போ இந்த ஓ பிளட் குரூப் உங்க உடம்புல இருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்க மருமகள் இருக்க மாட்டாங்க, 2 மருமகளும் ஏபி மருமகள் இருக்க மாட்டாங்க ஓ பிளட் குரூப்ல. ஆனா 2 மாமியாரும் இருப்பாங்க, பி மாமியாரும் ஏ மாமியாரும் இருப்பாங்க. ஆக இவங்கெல்லாம் வந்து நார்மலா வந்து மாமியார் மருமகள் சண்டை இல்லாம உங்க ரத்தத்துல இருக்கிறாங்க. ஏ பிளட் குரூப்ல வந்து ஏ மருமகளும் பி மாமியாரும் சண்டை போடாம தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பி பிளட் குரூப்லயும் பி மருமகளுக்கு ஏ மாமியாருக்கு சண்டையே கிடையாது. அதே மாதிரி ஏபி பிளட் குரூப்ல 2 மருமகள் தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை கிடையாது, மாமியார் கிடையாது. ஓ பிளட் குரூப்லயும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால நாம ஒருத்தருக்கு ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஏ பிளட் குரூப் ரத்தம் ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ நம்ம ஏ பிளட் குரூப் ரத்தத்தையே கொடுத்துட்டா பெட்டர். ஏன்னா இதே மருமகள் இருப்பாங்க, இதே மாமியார் இருப்பாங்க அந்த பிளட் குரூப்ல, அதனால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதே பி பிளட் குரூப் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், சண்டை வந்துருங்க, பயங்கரமான சண்டை வந்துடும். ஏன்னா ரத்தம் வாங்குறவங்க உடம்புல ஏ மருமகள் இருக்கிறாங்க,
இப்ப ரத்தம் கொடுக்கறவங்க பி பிளட் குரூப் ரத்தத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஏ மாமியார் வந்துருவாங்க உள்ளார. ஸோ ஏ மாமியாரும் ஏ மருமகளுக்கும் ஆகவே ஆகாது. அது வெவ்வேறு குடும்பம்னா பிரச்சனை இல்லைங்க. தூரத்து உறவுனா ரொம்ப கிட்டத்து உறவுனா என்ன ஆகுது, ஏ மாமியாரு ஏ மருமகளும் பயங்கர சண்டை போடுவாங்க. நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த ஆர்பிசி எல்லாம் வெடிச்சிடும். வெடிச்சு அதுல இருந்து வேஸ்ட் பொருட்கள்லாம் வெளியேறும். நம்ம யூரின்ல வந்து பிலிரூபின் போன்ற விஷயங்கள்லாம் வெளியேறும். அதனால கரெக்டான ரத்தத்தை தான் கொடுக்கணும். ஏ பிளட் குரூப்புக்கு பி பிளட் குரூப் கொடுக்கவே முடியாது. இப்போ ஏபி பிளட் குரூப் ஏவுக்கு கொடுக்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப்ல 2 மருமகள் இருக்கிறாங்க. ஏ இருக்கிறாங்க, பி இருக்கிறாங்க. மாமியார் தான் இருக்க மாட்டாங்க. ஆனா 2 மருமகள் இருந்தா, இப்ப சீரியல் எத்தனை சீரியல் பாக்குறவங்க, சீரியலோட கதையே இதை வச்சு தானே. 2 மருமகள் இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுல அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது தானே, அதை வச்சு தானே 5 வருஷம் 10 வருஷம் சீரியல் எடுக்கிறாங்க. சோ கண்டிப்பா ஏபி பிளட் குரூப்பை நம்ம ஏவுக்கு கொடுக்கவே முடியாது. அடுத்து ஓ பிளட் குரூப் கொடுக்கலாமா? ஓன வந்து இப்போ மருமகள் கிடையாதுங்க, மாமியார் மட்டும்தான். மாமியார்களுக்கு இடையில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் எப்பவுமே. மாமியாருங்க வந்து ஓரளவு ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய சண்டையை நம்ம பார்த்ததில்ல. அதனால ஓ பிளட் குரூப் வேணா நாம ஏ பிளட் குரூப் கொடுக்கலாங்க. இப்போ அடுத்து பி பிளட் குரூப். பி பிளட் குரூப் ரத்தம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஏ கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பியோட மாமியார் இருப்பாங்க, ஏ பிளட் குரூப்ல கொடுக்க முடியாது. ஏபி கொடுக்கலாமா? அதே பிரச்சனை தான், சீரியல் பிரச்சனை. ஏபி கொடுக்க முடியாது. ஓ பிளட் குரூப் கொடுக்கலாம், ஏன்னா 2 மாமியார் இருக்கிறாங்க. அதனால பி பிளட் குரூப் பி கொடுக்கலாம், இல்லைன்னா ஓ கொடுக்கலாம். அடுத்து ஏபி. இப்போ ஏபி பிளட் குரூப்ல 2 மருமகள் இருக்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போ சீரியலில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறவங்க, ஏன்னா எல்லா சீரியல்லையும் ட்விஸ்ட் வச்சா தானே வந்து சீரியல் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். அதாவது இந்த ஏபி பிளட் குரூப்புக்கு வந்து ஏ கொடுத்தாலும் மருமகள்கள் ஏற்றுக்குவாங்க, பிஏ கொடுத்தாலும் மருமகள்கள் ஏற்றுக்குவாங்க, ஓவை கொடுத்தாலும் மருமகள்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள செல்வம் சேருது அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால வந்து ஏபி பிளட் குரூப் வந்து ரொம்ப லக்கியான குரூப்னு சொல்லலாம். ஏன்னா யார் ரத்தத்தை கொடுத்தாலும் அவங்க உடம்பு ஏற்றுக்கும், அவங்களோட ஓன் ஏபியே கொடுத்தாலும் ஏற்றுக்கும். ஆனால் ஓ பிளட் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அக்கறை உள்ளவங்களா, ஒரு பொதுநல தொண்டு செய்கிறவங்களா இந்த ஆண்டவன் படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஓ பிளட் குரூப்பை யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஏன்னா இதில் மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா முதல்லையே, நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குங்கிறதுனால ஏபிக்கும் இவங்க ரத்தத்தை கொடுக்கலாம், பிக்கும் ரத்தத்தை கொடுக்கலாம், ஏக்கும் ரத்தத்தை கொடுக்கலாம். ஓ வந்து அந்த வகையில் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் தான். அதே சமயம் ஓவுக்கு ரத்தம் தேவை அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வேற வழி கிடையாது. அவர் இன்னொரு ஓ கிட்ட இருந்து தான் ரத்தத்தை வாங்க முடியுமே தவிர அவர் இப்ப ஏபி மாதிரி எல்லாத்துக்கிட்ட இருந்து ரத்தத்தை வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக மாமியார் மருமகள் எக்ஸாம்பிள் போட்டு சொன்னேன். ஸோ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏபி ஓ யாருக்கு கொடுக்கலாம், யாராருக்கு கொடுக்க முடியாதுன்னு. இப்போ இந்த ரத்த வகைகள் அப்படிங்கிறது 4 வகை கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஏபி ஓன்னு 8 வகைகள் இருக்கு. அது என்ன 8 வகைகள்னா, ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவ் இருக்கலாம், ஏ நெகட்டிவ் இருக்கலாம், இது 2. இங்க பி பாசிட்டிவ் இருக்கலாம், பி நெகட்டிவ் இருக்கலாம். இங்க ஏபி பாசிட்டிவ் இருக்கலாம், ஏபி நெகட்டிவ் இருக்கலாம். இங்க ஓ பாசிட்டிவ் இருக்கலாம், ஓ நெகட்டிவ் இருக்கலாம். ஆக நம்ம வந்து 8 வகையான ரத்த வகைகள் இருக்கு. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரத்த வகை, ஆனா 8 விதமான ரத்த வகை. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை குறிக்குதுன்னா, இது வந்து RH அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. இந்த RH அப்படிங்கிறது இந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய இன்னொரு புது மருமகள். இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ ரத்தம் தேவை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா ஆக்சிடென்டலையோ சர்ஜரி கேஸ் பண்ணும்போதோ அறுவை சிகிச்சை பண்ணும்போதோ பல நேரத்தில் ரத்தம் தேவைப்படும். இப்போ நம்ம இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 32.53%, அதாவது 100க்கு 32 பேர் வந்து ஓ பாசிட்டிவ் வகை ரத்தத்தில் இருப்பாங்க. அதனால நம்ம நாட்டில் ரொம்ப பொதுவான காமனான முதல் ரத்த வகை ஓ பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து 100க்கு 32.9, அதாவது புள்ளியில தான் டிஃபரன்ஸ். ஓ பாசிட்டிவ் பிளட்டுக்கு அடுத்து பி பாசிட்டிவ் தான் இரண்டாவது மிக பொதுவான ஒரு பிளட் குரூப். அதுக்கு அடுத்து 3வது மிக பொதுவான பிளட் குரூப் எதுன்னு கேட்டோம்னா ஏ பாசிட்டிவ் 21.8, அதாவது 100க்கு 21 பேர் வந்து ஏ பாசிட்டிவ் இருப்பாங்க. ஸோ இது 3 ரத்த வகைகள் ரொம்ப பொதுவான ரத்த வகைகள். அதனால ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த ரத்த குரூப் உள்ளவங்களுக்கு எளிதாக ரத்தம் கிடைக்குது. ஆனால் அதே சமயம் ரொம்ப அரிதான பிளட் குரூப்னு ஒன்று இருக்குங்க. உலகத்திலேயே ரொம்ப அரிதான பிளட் குரூப் அப்படின்னு நாம சொல்றது உலகம் முழுக்க இதான் சிச்சுவேஷன். இங்க பாருங்க, இந்த கடைசியில் இருக்கிறாங்க பாருங்க, ஏபி நெகட்டிவ். இவங்க தான் உலகத்திலேயே மிக அரிதான பிளட் குரூப். ஏபி நெகட்டிவ். நீங்க ஏபி நெகட்டிவ்னா ரொம்ப அரிதான ஒரு ரேரான ஒரு பர்சன், யூனிக்கான ஒரு பர்சன் சொல்லலாம். பட் அதே சமயம் ஏபிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க. யார் வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்னதான் மிக அரிதான பிளட் குரூப்பா இருந்தாலும் அவங்க லக்கி தான். ஆனா இங்க வாங்க மேல
ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற அடுத்த ஒரு பிளட் குரூப் இருக்கு பாருங்க, வெறும் 2.03% தான். அப்போ ஓ நெகட்டிவ் பிளட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இன்னொரு ஓ நெகட்டிவ் பிளட்டை தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப தேட வேண்டியிருக்கும். அதனால தான் பிளட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ரத்தம் கொடுக்கக்கூடியவங்க லிஸ்ட், வாலண்டரியா ரத்தம் கொடுக்குறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்லாம் நம்ம கொடுத்து வச்சுறது என்னைக்குமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி அரிதான பிளட் குரூப் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் 1.36 தான், பி நெகட்டிவ் 2.01 தான். ஸோ இவங்களாம் ரொம்ப அரிதான குரூப்ஸ், பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ்லாம். ஸோ அதனால் நீங்களாம் வாலண்டரியாக ரத்த தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா இந்த ரத்த வங்கியில் அதை அழகாக சேமித்து வச்சுருவாங்க. உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படிங்கலாம் பார்த்துட்டு ரத்த வங்கியில் ஒரு வாட்டி ரத்தம் எடுத்தாங்கன்னா 350 ml to 450 ml, பொதுவாக 350 ml அப்படிங்கிற அளவில் தான் ரத்தம் எடுப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல 5 லிட்டர் ரத்தம் இருக்குது, அதனால 350 லிட்டர் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. தைரியமாக 350 ml ரத்தம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு 2 to 3 மாதம் மறுபடியும் அடுத்த ரத்த தானம் செய்யக்கூடாது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம், RH. இந்த RH பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இந்த RHங்கிறது ஒரு மருமகள், இது RBCயில் இருக்கக்கூடிய மருமகள். இந்த RHங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க இல்லையா, நான் ஏற்கனவே காமிச்சதில். அதனால RH பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 85% இந்த உலகத்தில் RH பாசிட்டிவ் தான் இருப்பாங்க. ஒரு RH நெகட்டிவ் இருக்கிறவங்க வெறும் 15%, 100க்கு 15 பேர் தான் நெகட்டிவ் பிளட் குரூப்போட இருப்பாங்க, RH நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து இந்த RH வந்து எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா பிரெக்னன்சி அப்போ, கர்ப்பகாலத்தப்போ பிரச்சனை ஆகுது. இப்போ கர்ப்பகாலம் இருக்குன்னு வைங்களேன், இப்போ அம்மாவோட உடம்புல வளரக்கூடிய குழந்தை இருக்கு. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து என்ன பிளட் குரூப் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம், அம்மாவுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குங்கிறது ஒரு விஷயம். இப்போ அம்மாவோட பிளட் குரூப் வந்து RH நெகட்டிவா இருக்கு. ஆனா டெவலப் ஆகக்கூடிய பேபியோட பிளட் குரூப் வந்து RH பாசிட்டிவா இருக்கு. எப்படி RH பாசிட்டிவா வந்துச்சு? அவங்க அப்பா வந்து RH பாசிட்டிவா இருந்திருக்கலாம், அம்மா வந்து RH நெகட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா வந்து இது ரொம்ப அரிதான கண்டிஷன் தான், 15% தான் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த 15% அம்மாக்கள் கர்ப்பகாலம் ஆகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னா கண்டிப்பா உங்க டாக்டர்கிட்ட இதை தெரிவிச்சிடணும். ஏன்னா முதல் பிரெக்னன்சி, முதல் கர்ப்பத்தப்போ பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அம்மாவோட ரத்தமும் பேபியோட ரத்தமும் மிக்ஸ் ஆகாது. எப்போ மிக்ஸ் ஆகும்னா டெலிவரி அப்போ இந்த பேபியோட ரத்தம் அம்மாவோட ரத்தத்தோட கொஞ்சம் கலக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி கலக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு ரத்தம், இந்த RH பாசிட்டிவ் ரத்தம் வந்து அம்மாவோட உடம்புக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா, அம்மாவோட உடம்பு வந்து இந்த RH பாசிட்டிவ்க்கு எதிராக ஒரு தடுப்பு சக்தியை உருவாக்க நினைக்கும். அம்மாவோட உடம்பு இந்த RH பாசிட்டிவ் ரத்தத்தை வந்து, இந்த பாசிட்டிவ் வந்து நம்ம உடம்புக்கு அலர்ஜியான ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு அம்மாவோட ரத்தத்தில் என்ன ஆகும்னா, இந்த RH பாசிட்டிவ்க்கு எதிராக இந்த RH பாசிட்டிவ் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார் இப்ப டெவலப் ஆயிருவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் கர்ப்ப காலத்தில் பேபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் இந்த முதல் கர்ப்ப காலம்ங்கிறது அபார்ஷன்லேயே முடிஞ்சிடுது, இல்லை குறை பிரசவம் ஆயிடுது, இல்லை பேபி இறந்து பிறக்குது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஸோ ஒருவேளை முதல் வாட்டி இந்த பேபி டெவலப் ஆகிற பேபியோட RH பாசிட்டிவ் பிளட் அம்மாவோட பிளட்டோட கலந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலையில் ஒரு மாமியார் உருவாகிடுறாங்க, RH பாசிட்டிவ் மாமியார் உருவாகிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது? இப்போ மதர் வந்து 2வது வாட்டி கர்ப்பமாகறாங்க. இப்போ அம்மா வந்து 2வது வாட்டி கர்ப்பமாகும் போது தான் இப்போ குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். ஏன்னா அம்மாவோட ரத்தத்தில் இருக்கிற RH மாமியார் பேபியோட ரத்தத்தில் இருக்கிற RH மருமகளுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னல, மருமகள் மாமியாருக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி இங்க RH பாசிட்டிவ் மருமகள் பேபியோட உடம்புல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில மாமியார் உருவாகல, ஆனா 2வது பிரெக்னன்சில RH பாசிட்டிவ் மாமியார் உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த மாமியார் வந்து பேபியோட ரத்தத்தோட சேர்ந்து இவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரத்த அணுக்கள் வந்து உடைஞ்சி வெடிச்சு ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்த அணுக்கள்லாம் வெடிச்சு அதுல இருந்து வேஸ்ட் பொருட்கள்லாம் வெளியாகி அது பேபிக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால நம்ம டாக்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம்னா இதுக்குன்னு தனியா ஒரு மருந்து இருக்குங்க, ஆன்டி இம்யூனோகுளோபுலின்ங்கிற ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து கொடுத்துட்டோம்னா பேபிக்கு இந்த பிரச்சனை ஏற்படாம தடுத்துடலாம். அது கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். அதனால அது உங்க டாக்டர் கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லா டாக்டருமே முதல்ல நீங்க பிரெக்னன்சி ஆனோனே பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள்ல முக்கியமான விஷயம் பிளட் குரூப்பிங் தான். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவாங்க. இது வந்து நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தரோட குணாதிசயத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஸ்டடி, இந்த ஆராய்ச்சி, இந்த ஃபீல்டுக்கு பேரு
கெட்சுகி கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானீஸில். இதை பண்ணினவர் டொக்கிஜி ஃபுரக்கோவா அப்படின்னு 1920 to 30 அவர் பண்ண அந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை வச்சு தான் அந்த ரிசர்ச் பேப்பரை சொன்னார். 1930 வந்துட்டாலும் இன்னி வரைக்கும் ஒரு குரூப் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அது வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து இல்லை, இது வந்து ஒரு பிளட் குரூப், இதை வச்சு நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தீவிரமான எதிர்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்கல. எதுக்கு இவ்வளவு பீடிக்க போடுறேன்னா விஷயம் அந்த மாதிரி இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து பாசிட்டிவான குணாதிசயங்கள் என்னென்னா, அவங்க நல்ல கற்பனை திறன் மிக்கவங்க, அவங்க நல்ல புத்திசாலி, அதே மாதிரி நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, கோஆப்ரேஷன் இருக்கும், அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நெகட்டிவ் விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பிடிவாதம் இருக்கும், அவங்ககிட்ட அதிக பிடிவாதம் இருக்கும், முரண்டு பிடித்தல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பி பிளட் குரூப் உள்ளவங்களா இருந்தால் அவங்களோட பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன, அவங்க நல்ல பலசாலி, புரிந்து கொள்பவர், முடிவு எடுப்பவர். ஆனால் அவங்களோட நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப சுயநலம் மிக்கவர், யூகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை செய்பவர் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஏ பிளட் குரூப்புக்கும் ஆகவே ஆகாது. அடுத்து ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப்பில் பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது அவங்க எப்பவுமே அறிவியல் சார்ந்து தான் அவங்களோட முடிவுகள் எடுப்பாங்க, நல்ல பிளான் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவங்க, ஒத்து போவாங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல நல்லாவே ஒத்து போகக்கூடியவங்க இந்த ஏபி பிளட் குரூப்பு. ஆனால் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல திணறுவாங்க, முடிவெடுக்கும் திறன்கிறது கொஞ்சம் கம்மி, தீவிரமாக விமர்சனம் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணுவாங்க, இது தப்பு அது ஏன் தப்புங்கிறத ரொம்ப தீவிர விமர்சனம் பண்ணுறவங்க. மறதி கொஞ்சம் இருக்குது உடனே, ஆனால் டக்குன்னு மறக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஏபி பிளட் குரூப்பை ரொம்ப அதிகமாக ஜப்பானோட சொசைட்டியில் மதிக்கிறாங்க. இவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஆளுங்கள்னு இவங்களை ஸ்பெசிஃபிக்காக தேடி செலக்ட் பண்ணி அவங்க வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அவங்க ஒதுக்குறது பி பிளட் குரூப்பை, பி பிளட் குரூப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் ஓ பிளட் குரூப். ஓ பிளட் குரூப் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல தன்னம்பிக்கை மிக்கவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள், கணிக்கும் திறன், எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கணிக்கும் திறன் ஜாஸ்தி. ஆனால் அவங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னா, எப்பவுமே தன்னை சுற்றி தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு அதை சார்ந்த முடிவுகள் மட்டுமே எடுக்கிறவங்க. அவங்களுமே பி குரூப் மாதிரி யூகிக்க முடியாத சில செயல்களை டக்குன்னு செய்யக்கூடியவங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து குணாதிசயங்களை நம்புறாங்களோ இல்லையோ, அவங்க சில ஆராய்ச்சிகள் ரத்த குரூப்புகளை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த சில ரத்த குரூப்புகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. அதாவது டைப் ஏ பிளட் குரூப்னா அவங்களுக்கு இதய நோய்கள், வயிறு சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க. டைப் பி ரத்த குரூப்னா அவங்களுக்குமே இதய நோய் மற்றும் ஓவரியில் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைப் ஏபினா அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த கொதிப்பு, ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம், அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓ பிளட் குரூப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அல்சர் தொந்தரவுகள், வயிற்றில் அல்சர் தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கொசு அவங்களை தேடி கடிக்கும், அப்புறம் குதிகால் வலி, அக்லிஸ் டெண்டான் ப்ராப்ளம், குதிகால் வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் போன்ற விஷயங்கள். இந்த மாதிரி நோய்கள் வந்து இந்த பிளட் குரூப்போட சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது யூஎஸோட நம்பிக்கை. ஆனால் அடுத்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெஸ்ட் மேரேஜா இருக்கு அப்படிங்கிறதையும் ஜப்பானோட ஆராய்ச்சி படி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏ பிளட் குரூப் உள்ளவங்க ஏ பிளட் குரூப்பே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மேரேஜ் சூப்பர் மேரேஜ். ஓ பிளட் குரூப் உள்ளவங்க ஓ பிளட் குரூப்பே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த மேரேஜ் சூப்பர் மேரேஜ். ஏ பிளட் குரூப் உள்ளவங்க ஓ பிளட் குரூப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் பெஸ்ட் மேரேஜ். பி பிளட் குரூப் உள்ளவங்க ஓவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் பெஸ்ட் மேரேஜ். ஸோ இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஏ இன்ட்டு ஏ, ஓ இன்ட்டு ஓ, பி இன்ட்டு ஓ, ஏ இன்ட்டு ஓ, இந்த நாலும் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ மீதியில் ஒஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு ஜப்பானீஸ் ரிசர்ச், அதில் பெஸ்ட்டு பேர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேருமே பெஸ்ட்டாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணலாம் சார் கமெண்ட் செக்ஷனில். உங்களோட கணவரன் மனைவியோட பிளட் குரூப் என்ன, உங்களோட கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அறிவியலில் ஆரம்பித்து ஜோசியத்தில் முடித்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க அந்த பெல் ஐகான் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.